அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ஃப்ரெண்ட் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டெலீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மேட்டரே உங்களுக்கு தெரியாது. பட் இதே மோடு வாட்ஸ்அப்பான எஃப்எம் வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப், இன்னும் இந்த மாதிரி நிறைய வாட்ஸ்அப் இருக்குது. இந்த மாதிரி வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டேட்டஸ் வச்சுட்டு உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறத டெலீட் பண்ணிட்டாலும் அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்கலாம். அது பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட்டஸ் வச்சுட்டு திரும்ப டெலீட்டும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும் ஷோ ஆகும். அது மட்டும் இல்லை, அந்த ஸ்டேட்டஸை அவங்களோட மொபைலில் ஃபைல்ஸில் அந்த வீடியோவே டெலீட் பண்ணிட்டாலும் கூட அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஷோ ஆகும் 24 மணி நேரத்துக்கு. இது பார்த்திங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப்பில் இல்லை, மோடு வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இருக்குது. முக்கியமாக மோடு வாட்ஸ்அப்பில் ஒரு செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும். அப்போது தான் அவங்க டெலீட் பண்ண ஸ்டேட்டஸும் உங்களால் பார்க்க முடியும். நான் இப்போது எஃப்எம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் ரைட் சைடில் 3 டாட்டில் ஒரு ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணி எஃப்எம் மோட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ப்ரைவசி அண்டு செக்யூரிட்டின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது. அதில் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ஆன்டி டெலிட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது. அது ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஆன் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அது மாதிரி அவங்க ஸ்டேட்டஸ் டெலீட் பண்ணாலும் நமக்கு காட்டும். ஸோ இதை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அருண் அண்ணா அப்படிங்கிற நேமில் ஸ்டேட்டஸ் 2 ஸ்டேட்டஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு டெலீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டுடேக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ண ஐக்கான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வச்சுட்டு டெலீட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா டுடேக்கும் பக்கத்தில் டெலீட் பண்ண ஐக்கான் எதுவும் இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்டஸை இன்னும் அவங்க மொபைலில் டெலீட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டேட்டஸை டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அதை டெலீட் பண்ணாலும் கூட இந்த மோடு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் 24 மணி நேரத்துக்கு ஷோ ஆகும். இதுதான் முக்கியமாக இந்த செட்டிங்ஸை மாற்றினா இந்த ஆப்ஷன் எனபிள் ஆகும். நீங்கள் தாராளமாக அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த எஃப்எம் வாட்ஸ்அப்போட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி டவுன்லோடு பண்ண தெரியலனா இந்த எஃப்எம் வாட்ஸ்அப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.